பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூயாவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது இந்த வேலையை கொடுத்ததுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை அறிந்து படித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகள் உள்ள வல்லமையை, வார்த்தைகளில் இருக்கின்ற வல்லமையை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வல்லமையினால் என்னென்னலாம் செய்யலாம் என்பதை நாங்கள் எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளுடைய வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவுவதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை எடுத்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும், எல்லா சமயங்களிலும், எல்லா வேலைகளிலும் வெற்றி கொண்டு வாழ்வதற்கான அந்த வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையை நமக்காக அருள் இருக்கின்றார் நம் பிதாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக. வார்த்தை மறு உரு ஆனார், நம்மிடையே குடிக்கொண்டார். இயேசு வார்த்தையாக மாறி நம் உள்ளங்களில் குடிக்கொண்டிருக்கிறார். தூயாவியானவர் வார்த்தையாக மாறி நம் உள்ளங்களில் குடிக்கொண்டிருக்கிறார். நாம் எது செய்வதென்றாலும் தூயாவியானவருடைய வழிகாட்டலில் செயல்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். நாம் இதுவரைக்கும் தேவையற்ற செயல்களை செய்து அதன்படி போக்கில் நடந்து நம் வாழ்க்கையில் வெற்றி என்பதை நாம் பார்க்க முடியாம போனதற்காக மனம் வருந்தி, நாம் இப்போது பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி சுலபம் என்பதை புரிந்து கொண்டு தூயாவியானவர் சொல்லும் வழியில் நடந்து அந்த இறை வார்த்தையை தியானித்து அதன்படி முழக்கமிட்டு இந்த வாழ்க்கையை நடத்தி செல்ல நமக்கு இந்த அருளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் மென்மேலுமாக உங்களுடைய வார்த்தைகளை பற்றி நாங்கள் படிக்கப் போகிறோம். நீர் தாமே அதை எங்களுக்கு ஆழமாக புரிய வைத்து எடுத்துக்காட்டி எங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்து நீர் தாமே பேச போகின்றீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அகக்கண்கள் ஒளிவூட்டி நாங்கள் அந்த இறை வார்த்தையில் இருக்கும் அந்த மறையுண்மையை புரிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு அருளை கருதுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. ஸோ நேற்றைய தினத்துல நம்ம அந்த கடைசி அந்த 3வது 5வது 6வது பாயிண்டையும் பார்த்தோம். வால்யூம் கம்மியா இருக்குது. அப்படியா? ஒரு நிமிஷம் டங்ஸ்ல பேசுவோம். இப்ப கேக்குதா? Praise the Lord. கேக்குது பிரதர். Praise the Lord. Thank you. Tarapa papa shikara hatara poro hopo shak epe shika parla hatara poto turo bara tarapa shika narak turo. Praise God. Thank you Jesus. Hallelujah. Okay. நாம கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையை நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அதுல ஒரு 7 முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது என்னன்னு பார்த்தோம்னா, கடவுளுடைய வார்த்தையில வெளிப்படுத்துவதற்கான வல்லமை இருக்கு. நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன கடவுள் செய்ய நினைக்கிறாரோ, இல்ல நாம என்ன செய்யணுமோ, அதை எல்லாத்தையும் கடவுள் எப்படி வெளிப்படுத்துறார்? அவருடைய வார்த்தையினால நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த வார்த்தையில வெளிப்படுத்துகிற வல்லமை அந்த வார்த்தையில இருக்கு. பிரைஸ் காட். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா, மறுக்கின்ற ஒரு வல்லமை. கடவுளுடைய வார்த்தையை தவிர்த்து மற்ற எதுவும் செய்யக்கூடாது என்ற ஒரு வல்லமை கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. இதுக்கு முன்னாடி நாம தப்பு ஏதாவது பண்ணா நம்மளால மறக்க முடியாது.
ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம், கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையில் வச்சு நாம இது தப்பு, இது செய்ய முடியாது, இதை செய்ய மாட்டோன்ற மாதிரி நம்ம அந்த இதை மறுக்கின்றோம். Praise God. மூணாவது என்ன பார்த்தோன்னா, பவர் டு ரீப்ரொடியூஸ், அதாவது உருவாக்குகின்ற வல்லமை. எப்படி ஆபிரகாம் அவருடைய வயது முதிர்ந்த இடத்துல கூட அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறகுது. சாரா அவங்களுடைய கர்ப்பப்பை இறந்து போனதா இருந்தாலும் கடவுள் அவர் என்ன சொல்றார், என்னுடைய கடவுள் இறந்ததை உயிர்ப்பிப்பவருமான என்னுடைய கடவுள் அப்படின்றார். அப்போ இறந்து போச்சுன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த இறந்து போனதுல இருந்து கூட கடவுள் வந்து உயிர்ப்பிக்க வைக்கிற வல்லமை அவருடைய வார்த்தையில இருக்கு. நம்ம இயேசு லாசரஸை உயிர்த்து எழுப்புறதை பார்க்கிறோம். அப்புறம் வந்து எலைஜாவுடைய அந்த இதை பார்த்தோம். எலிஷா பண்ணியிருக்காரு, அப்புறம் பேதுரு பண்ணியிருக்காரு, பவுல் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, கடவுளுடைய வார்த்தையை பேசி அந்த வார்த்தையின் மூலியமாக இறந்து போன அல்லது இல்லாததை உருவாக்குகின்ற கடவுள் அவருடைய வார்த்தையை வச்சு நாம இதெல்லாம் செய்யணும். அதை பார்த்தோம். நாலாவது என்ன பார்த்தோம், பவர் டு ரீடைரக்ட், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான ஒரு வல்லமை கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. எப்படி ஒரு ஆடு வழிமாறி போகுதோ, அந்த ஆடை திருப்பி எப்படி அந்த அந்த ஆடு மேய்க்கிற அந்த மெய்ப்பாளர் எப்படி அதை கொண்டு வராரோ, அதாவது ஒரு ஒரு 100 ஆடு இருக்கும்போது ஒரு ஆடு வந்து தப்பிச்சு போயிடுச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல போயிடுச்சு. அதுக்கு வந்து இப்போ எல்லா விலங்கினங்களும் எங்க காலையில திறந்து விட்டோம்னா ராத்திரி இல்ல ஈவினிங் கரெக்டா அதோட வீட்டுக்கோ கூட்டுக்கோ தேடி வந்துடும். ஆனா இந்த ஆடுகள் இருக்கு தெரியுமா, இந்த ஆடுகள் வந்து திருப்பி ரிட்டர்னே வர தெரியாது, அதுதான் தொலைஞ்சு போயிடும். அதாவது அதுக்குதான் அந்த ஆடுக்கு மற்றும் என்ன பண்ணுவாங்கன்னா மெய்ப்பாளர் இருப்பாங்க. என்னன்னா அந்த ஆடை அப்படியே அவர் வந்து ரிட்டர்ன் கூப்பிட்டு வருவார். அதே மாதிரி அவர் எப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஒரு ஆடை தேடுறது ரொம்ப கஷ்டம். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாதிரி சவுண்ட் ஒண்ணு கொடுப்பார். அந்த அந்த சவுண்டை கொடுக்கும்போது அந்த ஆடானது எங்க இருந்தாலும் சரி தேடி ஓடி வந்துடும். அவன் அந்த சவுண்டை கேட்டு அந்த இடத்துக்கு அந்த ஆடு வந்து ஓடி வந்துடும். பிரேஸ் தி லார்ட். அப்போ அந்த தப்பி போன ஆட்டை, வழிமாறி போன ஆட்டை திரும்ப கொண்டு வர அந்த வார்த்தையின் வல்லமை இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது. நாமளும் அது மாதிரிதான். நாமளும் என்ன, அது நம்மளுடைய நிரந்தரமான அப்பாவுடைய வீட்டை விட்டு நாம வந்து வெளியில போயிடுறோம். அதாவது ஒரு பெக்மன்ஸ் பாடு வரல, அப்பா வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே, அப்படி இருந்த இடத்துல என்ன பண்றோம்னா திடீர்னு மாறி போயிடுறோம். ஆனா திரும்பி வர தெரியாத ஒரு இடத்துல இருக்கும்போது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நம்ம என்ன பண்றோம்னா திருப்பி அந்த இடத்துக்கு வரும். அப்போ கடவுளுடைய வார்த்தை நம்மளை சுட்டு இழுத்து திருப்பி கொண்டு வர வல்லமை, நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான வல்லமை கடவுளுடைய வார்த்தையில இருக்குதுன்றத வந்து நமக்கு அது வெவ்வேறு வழிகளில் கடவுள் எப்படி நடத்துறாரோ அதன்படி நடக்க ஆரம்பிக்கும். அது அடுத்தது வந்து பவர் டு ரிவைவ், ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கான வல்லமை. கஷ்டமா இருக்கும், நம்மளை சுத்தி ஒரே போராட்டமா இருக்கும், ஒரே தோல்விகளா இருக்கும், என்ன செய்வதுன்னு அறியாம முழிச்சிட்டு இருப்போம். அந்த இடத்துல நமக்கு ஒரு வசனம் வரும், அந்த வசனத்தை படிச்சு தியானிக்கும் போது அப்படியே நமக்கு ஒரு மன அமைதி ஒண்ணு வரும். பிரேஸ் காட். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தையை நீங்க கேட்டு அதன்படி தியானிக்கும் போது அதுல இருந்து ஒரு ஊக்கம், ரிவைவ், அப்படியே நம்மளை வந்து சுறுசுறுப்பா இருக்க வச்சிரும். நாம இந்த மாதிரி நிறைய தருணத்துல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். எனக்கு நிறைய வாட்டி நடந்திருக்கு. அப்படியே சோர்ந்து போக இருக்கும்போது அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, சோர்ந்து போகாதே மனமே, மனம் உடைந்து போகாதே மனமே,
எதுவா இருந்தாலும் இயேசு இருக்கிறார்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. பிரேஸ் காட். அப்போ அந்த மாதிரி வசனங்களை நீங்க கேட்கும்போது நம்மளுக்கு அப்படியே அந்த ஒரு ஒரு ரிவைவல், ஒரு ஒரு ஊக்கப்படுத்துவதை, ஒரு அஹ், ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கான வல்லமை கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. நீங்க யாருக்காச்சும் அப்படியே சார்ந்து சோர்ந்து இருக்கும்போது கடவுளுடைய வார்த்தையை சொன்னீங்கன்னா அவங்க அப்படியே கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்து நல்லா ஒரு பலப்படுத்தப்படுவார்கள். Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. தாவீது அவருடைய அவருடைய எழுத்துக்களை, அவருடைய இதை வந்து திருப்பாடல்களை எழுதியிருக்காரு. முக்காவாசி எழுதுனது கிட்டத்தட்ட ஒரு 70 புக்கு, 70 சாப்டர் எழுதுனது வந்து தாவீது. பிரேஸ் காட். பாதிக்கு பாதி அவர் தான் எழுதினார். ஆனா இது வரைக்குமே அந்த இப்போ நீங்க அந்த திருப்பாடல்கள் 23, 27, 91, 112, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் டெய்லி படிக்கிறது 121. ஸோ இதெல்லாம் டெய்லி படிக்கும்போது அப்படியே ஒரு மன ஆறுதல் கிடைக்கும், ஒரு ரிவைவல் கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்போ எவ்வளவு ஜெனரேஷன்ஸ் இருந்தாலும் பாருங்க, அந்த அந்த புக்கை நம்ம வந்து அந்த புக்குன்ற அந்த திருவிவிலியத்தை நாம வந்து படிக்கிறோம். ஏன்னா அந்த திருவிவிலியத்துல இருக்கிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உங்களை எழுப்புகிற ஒரு வல்லமை, ஊக்கப்படுத்துகிற ஒரு வல்லமை அந்த வார்த்தையில இருக்குதுன்ற வந்து நம்ம பார்த்தோம். அதை வந்து அந்த 6வது என்ன பார்த்தோம்னா, த பவர் டு ரிவார்ட், வெகுமதி அளிக்கின்ற வல்லமை கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. ஓகே, இப்ப இந்த வெகுமதி அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நம்ம எபிரேயர் 11:6 பார்த்தோம். கடவுளை நம்புவோர் அவரை அருகே செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார். அந்த கைமாறு என்னன்னு பார்த்தோம்னா, சால்வேஷன், மீட்பு. ரோமையர் 1:16 பவுலடிகளார் அதாவது சொல்லுவார், கடவுளுடைய வார்த்தையை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறதுல நான் வந்து கேவலமா நினைக்க மாட்டேன். ஏன்னா அந்த வார்த்தையில தான் வல்லமை அந்த வார்த்தையில தான் வல்லமை இருக்கு. அந்த வல்லமை தான் உங்களுக்கு மீட்பை கொண்டு வந்து கொடுக்க போகுது. There is a power in the name of Lord Jesus. There is a power in the word of Lord Jesus. அதே மாதிரி ஒன் செக்ஷன் சொல்வாரு, gospel is the power to bring salvation. கடவுளுடைய வார்த்தை மீட்பை நமக்கு அளிக்கின்ற வல்லமை அந்த கடவுளுடைய வார்த்தைகள் இருக்கு. அப்போ அந்த தக்க கைமாறு, தக்க வெகுமதி என்னன்னு பார்த்தா இந்த மீட்பை பத்தி தான் சொல்றாரு, வேற எதையும் சொல்லவே இல்லை. நீங்க மீட்பு பெற்று விட்டீர்கள் என்றால் அந்த மீட்பை மற்றவர்களுக்கும் நீங்க கொண்டு போய் கொடுக்கணுமா. அதான் ஒர்க் அவுட் ஆன் யுவர் சால்வேஷன் சொல்லுவாங்க. எப்போ எங்கன்னா பிலிப்பியர் 2:12 போய் பார்ப்போம். தமிழ் பைபிள் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க 12. என் நண்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதை விட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஒரு இடத்துல மீட்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல மீட்புக்காக உழைத்து வாருங்கள்ன்றாரு. அது என்ன அர்த்தம்? ஒர்க் அவுட் ஆன் யுவர் சால்வேஷன். உங்களுக்கு ஒரு மீட்பு கிடைச்சதுன்னா அந்த மீட்பை நீங்க வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒர்க் அவுட். உங்க மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஓகே, கடவுள் சொன்ன மீட்பு நம்மளுடைய பழைய பாவத்திலிருந்து நம்மளை வந்து விடுவிக்கப்பட்டது, நம்ம செய்ததெல்லாம். இதுக்கப்புறமா நாம வந்து செய்ய போற, அதாவது சொல்றாரு, யாருமே கன்ஃபார்ம்டா நான் பாவம் செய்யாம இருக்க முடியாதுன்ட்டு யாராவது இது வரைக்கும் சொன்னதை நான் பார்த்ததில்லை.
நானுமே ஒரு சில சமயத்துல வந்து பண்ணிடுறேன். ஆனா கடவுள்கிட்ட கேட்கிறேன், கடவுள் இதை வந்து நீங்க டீல் பண்ணுங்க, இதை என்னால டீல் பண்ண முடியல, நீங்க டீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நான் என்ன பண்ணும், அந்த மீட்புக்காக உழைக்கணும். எதுக்கு? அந்த மீட்பை தக்க வைத்துக் கொள்றதுக்காக. இப்போ உங்களுக்கு கடவுள் சுகம் கொடுத்துட்டாரு, அந்த சுகத்தை நீங்க வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த சுகத்தை தக்க வைத்துக் கொள்ளணும்னா நீங்க என்னெல்லாம் செய்யணும்? அதுதான் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஓகேவா? இன்னொன்னு எப்படி சொல்லலாம்னா, 3 விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து தக்க வைத்துக் கொள்ளணும். இன்னொன்னு வந்து இந்த மீட்பு வந்து ஒரு கன்ஃபர்ம்டு டிக்கெட் மாதிரி. ஓகேவா? ஒரு ட்ரெயின் டிக்கெட், நீங்க ஒரு ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு மற்ற கண்ட்ரிக்கு போறதா இருந்தா, இல்ல மற்ற ஸ்டேட்டுக்கு போறதா இருந்தா, டிக்கெட்டை வச்சு நீங்க சொல்ல முடியாது, நான் வந்து அங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்க வீட்டுல இருந்து துணிமணி அடுக்கணும், கிளம்பணும், காரை பிடிக்கணும், ஸ்டேஷனுக்கு வரணும், அப்ப இமிகிரேஷன், அது இது நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கப்புறமா ஃபிளைட்டோ ட்ரெயினோ பிடிச்சி அந்த இடத்துல போய் இறங்கிட்ட பிறகு, உள்ள வந்துட்ட பிறகு நீங்க என்ன சொல்வீங்க? ஆமா, நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பழைய பாவத்திலிருந்து, செய்கின்ற பாவத்திலிருந்து, செய்ய போகிற பாவத்திலிருந்து, எல்லாத்திலையும் இருந்து கடவுள் விடுதலை கொடுத்து விட்டார். இப்ப நாம என்ன பண்ணணும்னா, அந்த மீட்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அதுதான் அங்க சொல்றாரு, ஒர்க் அவுட் ஆன் யுவர் சால்வேஷன். அந்த 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 மீட்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் அந்த கைமாறு, அதுதான் இந்த வெகுமதி. அப்போ கடவுளுடைய வல்லமையில என்ன இருக்கு? இந்த வெகுமதி இருக்கு. ஓகேவா? அதை நேத்து நாம பார்த்தோம். அடுத்தது 7வது பாயிண்ட் என்னன்னா, பவர் டு கெட் அஸ் ரெடி. நம்மளை ஊக்குவித்து நம்மளை தயார்படுத்துறதுக்கான ஒரு வல்லமை கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு. ஆனா யார் யாரெல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். இப்ப நான் சொல்றேன், ஆதியாகமம் தொடக்க நூல் 1:28 படி கடவுள் என்னைய ஆசீர்வதிச்சிட்டாரு. எபேசியர் 1:3 படி கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனா ஏன் நான் இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில பார்க்கல, என் வாழ்க்கை இப்படிதானே இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை நாம ஒழுங்கா யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். நான் நேற்றே சொன்னேன், இந்த பிளெஸிங் வந்து யாருக்கெல்லாம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வரும்னா, யாரெல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, எல்லாருக்குமே இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. கரெக்டா? எல்லாருக்குமே நாங்க இன்விடேஷன் அனுப்புறோம், ரிட்ரீட் இருக்கு வாங்கன்ட்டு. ஆனா எத்தனை பேர் வராங்க? யாருக்கெல்லாம் ஆசை இருக்குதோ அவங்க மட்டும்தான் வராங்க. கடவுளுடைய வார்த்தையை கேட்கணுமோ அவங்க மட்டும்தான் வராங்க. அவங்கள இந்த வார்த்தையை ரெடி பண்ணுது. அப்போ நீங்க எல்லாத்தையும் நம்புறீங்க, கடவுளுடைய வார்த்தையை இது பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு நாள் வரும்போது தூய ஆவியானவர் உங்ககிட்ட சொல்லுவார், எழுந்து அந்த இடத்துல போயிட்டு நீ பேசு அப்படின்னு. நான் எப்படி என்னோட மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, நான் கோவால அந்த ரெட்ரீட் அட்டென்ட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணுங்க, யார் யாரெல்லாம் மினிஸ்ட்ரி சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, கடவுள் உங்க ப்ரேயருக்கு ஆன்சர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்சர் கொடுத்துட்டு அதை படி ப்ரேயர் பண்ணுறேன். ஸோ நானும் ப்ரேயர் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி மினிஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு ஆசை. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் ப்ரேயர் பண்ணி முடிச்ச போது கடவுள் உங்க வார்த்தையை கேட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். நானும் யோசிச்சேன், இவருக்கு மட்டும் எப்படி கேட்டது, நமக்கு வந்து கேட்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். அப்போ சரி, ஓகே சொல்லிட்டாரு, நம்மளும் ப்ரேயர் பண்ணிட்டோம். நான் சொல்லிட்டு எல்லாத்தையும் புக்கில் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ள அந்த எல்லாரும் போயிட்டாங்க. நான் வந்து ரெஸ்ட் ரூம் போலான்னு சொல்லிட்டு வாஷ் ரூம் போயிட்டு அங்க போறேன். அங்க ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு, அழுதுட்டு ஃபேஸை போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் உள்ள போகும்போது அவர் அழுதாரு, பார்த்துட்டு ஆனா தொடச்சிட்டே இருந்தாரு. அப்புறம் திருப்பி உள்ள போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது திருப்பி அந்த இடத்துல உட்காந்து சத்தம் மட்டும் கேட்குது. அப்புறம் என்ன பிரதர் வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த இடத்துல தான் என்னுடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ நான் அவருக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு வேலை இவர் அழுதுட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன்னா, கடவுள் வாய்ப்பு கொடுத்துருப்பாரு, 2வது விஷயம். ஆனா எந்த அளவுக்கு இதா இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஓகே, அதுக்கப்புறம் நான் தான் மினிஸ்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ, அதாவது ஒரு இடத்துல வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம இதை தான் செய்யணும், ஆனா
கடவுளுடைய வார்த்தையை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போது தான் இந்த பேண்டமிக் வந்தது. அப்புறம் டீச்சிங் இருந்தது. அதுல தான் நான் கடவுள் என்ன ஆயுத்தப்படுத்தினார், என்னைய ரெடி பண்றார். அந்த பேண்டமிக் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் பேண்டமிக்ன்றது ஒரு கஷ்டமா இருக்கும். ஆனா கிறிஸ்துவர்களுக்கு மட்டும், அதாவது கடவுளை நம்புகிறவர்களுக்கு மட்டும் அது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. அதை வச்சுதான் நான் கடவுளுக்கு வார்த்தைகளே வந்தேன். அப்போ கரெக்டான ஒரு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டேன். ஒரு வாய்ப்பா வர 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 சில பேர் எனக்கு எதிராகவும் செஞ்சுட்டு இருந்தாங்க, தட்டி கழிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கண்டுக்காம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு லெவலுக்கு இப்போ வந்துடும். அப்போ என்னைய இந்த மாதிரி ரெடி பண்ணது யாரு? கடவுளுடைய வார்த்தை. நான் நேற்றே சொன்னேன், அந்த கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு ஒரே சோர்ஸ். இங்க சாட் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்ல இந்த கால் சென்டர் சாட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கொஸ்டின், இவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்குது, நாங்க என்ன பண்றது தெரியல அப்படின்னு உடனே அவர்கிட்ட கேட்டேன். அப்போ உங்க உங்க நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, சரி, கம்மா பிரதர், நீங்க எந்த ரோல்ல இருக்கீங்க? ஒரு ரோல் சொன்னார். அப்போ நீங்க ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டேட்டிவ் இதுக்கு ஆப்ரேட் இது பண்றீங்களா, ரிப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஆமா. அப்போ உங்க டீம்ல இருக்கவங்க யாரோ தப்பு செஞ்சுட்டாங்க, அதை உங்களால அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா அதை என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீங்க எங்க போவீங்க அப்படின்னு. நான் கண்டிப்பா அடுத்த சஜஷன் என்னுடைய மேனேஜர் கிட்ட போய் கேட்பேன். அதே தான் இப்ப நாம பண்ண போறோம். உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை, இந்த வாழ்க்கையை கொடுத்தது யாரு? இந்த உலகத்துல வாழ்றதுக்கான ஒரு தன்மை, வாழ்க்கையை அது நம்மளோட செலக்ஷன். சாரி, இந்த உலகத்திற்கான வாழ்கிற தன்மை இயேசு கிறிஸ்துவிடம் வருது. ஓகேவா? இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நாம் அனைவரும் ஆவிக்குரிய ஒரு பிறப்பை நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டோம் இயேசு கிறிஸ்துவை நம்பி. பிரேஸ் காட். அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தையின் மூலியமாக எப்படிலாம் நடக்கணும்ன்றத நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ இவ்வளவு விஷயம் நம்ம எல்லாத்தையும் கடவுள் செஞ்சிருக்கும் போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தா நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும்? அப்பதான் ஒரு புரியுது, ஆமா இது வரைக்கும் நான் வேற யார்கிட்டயோ கேட்டுட்டு இருந்தேன், தப்பு, கடவுள்கிட்ட கேட்கணும். வேர்ட் ஆஃப் காட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு கிடைக்கின்ற அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு அடித்தாளனாக இருக்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன் என்னனாலும் கிடைக்கலாம். ஆனா அந்த சோர்ஸ், இப்போ எலக்ட்ரிசிட்டின்னு எடுத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கம்பெனில இருந்தா அந்த எலக்ட்ரிசிட்டி வர்றது சோர்ஸ் அதுதான். கரெக்டா? அந்த எலக்ட்ரிசிட்டி வேணும்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு போயிட்டு ஒரு ஐடி கம்பெனில போய் கேட்க முடியாது. அவங்க கேட்பான், என்னப்பா உங்களுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எது வேணுமோ அதோடைய சோர்ஸுக்கு நம்ம போகணும். பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ். அதே மாதிரி கடவுள் நமக்கு ஒரு சோர்ஸ். நம்ம என்ன செய்யணும்ன்றத எல்லாமே முதல் குட்டியை நமக்கு கொடுத்துட்டார். ஆனா அவருடைய பேச்சு கேட்டு அவருடைய இதை கேட்டு நம்ம நடக்கணும். பிரேஸ் தி லார்ட். இவர் எப்படி நம்மளை ரெடி பண்றாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது நம்மளை எப்படி ஆயத்தமாக்குறாரு பார்த்தோம்னா, முதலாவது என்ன பண்றாருன்னா, நம்ம அனைவரையும் சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுள்ளார். ரெடீம்டு. இது மீட்பு கிடையாது. ஓகே, விடுவித்துள்ளார். ஓகே, விடுவித்துள்ளார், மீட்டுள்ளார் இந்த விடுவிக்கிறது ஒரு 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 ஜெயில இருந்து ஒரு விடுவிக்கிறது, கஷ்டத்துல இருந்து ஒரு விடுவிக்கிறது தான் ரெடீம். ஓகேவா? அப்ப இயேசு கிறிஸ்து சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மளை விடுவித்துள்ளார். முதலாவது என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்பு, செய்கிற தப்பு, செய்ய போற தப்பு எல்லாத்துலயும் இருந்து நமக்கு விடுதலை வழங்கிட்டார். ஓகேவா? அது முதலாவது. ரெண்டாவது என்ன கடவுளுடைய வார்த்தை என்ன என்ன நம்ம கத்துக்கிறோம்னா, கடவுளை பத்தி நாம கற்றுக்கொள்கிறோம். எதற்காக? இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளங்களில் வர வைத்து முற்றிலுமாக நம்ம கூட இருக்குமாறு கடவுளுடைய வார்த்தை நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. ஓகேவா? அப்போ ரெண்டாவது என்ன பண்றாரு? அவரை கடவுள் என்ன பண்றாரு? அவர் வார்த்தையின் மூலியமாக நம்ம அனைவரையுமே அவருடைய பார்ட்டேக்கர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சொல்றாரு. எங்க போட்டிருக்கோம்னா 2 Peter 1:3.
2 பேதுரு. ஓகே. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கான தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். கடவுளுடைய வார்த்தைய வச்சு அவர் ரெண்டாவது என்ன பண்றாருன்னா, நம்ம அனைவரையும் இறைத்தன்மையில் பங்கேற்க வைக்கிறார். இறைத்தன்மைனா டு பி லைக் ஜீசஸ், டு பார்ட்டேக்கர் ஆஃப் த டிவைன் நேச்சர். அப்போ நான் கடவுள் மாதிரி வாழணும், இயேசு கிறிஸ்து மாதிரி வாழணும், என்ன பண்ணணும்? அவரை நான் முதல்ல என்னுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. அப்போ நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? வாயால் அறிக்கையிட்டு உளமாற நம்பி கடவுளுடைய வார்த்தை நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு இதை நம்ம பார்க்கணும். எப்படி ரெடி பண்றாரு? ஓகேவா? முதலாவது நம்மளை விடுவிக்கிறாரு. அடுத்தது இயேசு கிறிஸ்துவை பெறுறதுக்கான ஒரு வழியை செய்யறாரு. அடுத்தது என்னன்னா, நம்மளுடைய அந்த ரிப்பென்டன்ஸ் என்கரேஜஸ் டு ரிப்பென்ட், ரிப்பென்ட், சேஞ்ச் ஆஃப் திங்கிங். தமிழ்ல என்ன வரலாம்? மன்னிப்பா? இல்ல, தவம்னு சொல்லலாம். ஆனா கரெக்டான வார்த்தை என்னன்னா சேஞ்ச் யுவர் திங்கிங், உங்களுடைய சிந்தனையை மாற்றுது. அதுதான் ரிப்பென்ட். ஓகே. மூணாவது என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து, கடவுள், ஆவியானவர் எல்லாம் என்ன பண்றாரு? நம்மள இந்த நான் செஞ்சது தப்பு என்ற மாதிரி மனமுவர்ந்து மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய சிந்தனையை மாற்றுறதுதான் இந்த ரிப்பென்டன்ஸ். இது எப்படி கிடைக்குது? இந்த ரிப்பென்டன்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு கேட்டா, கடவுளுடைய குட்னஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்னஸ் ஆஃப் காட் brings goodness of God leads people to repentance. கடவுளுடைய நல்ல செயல். இப்ப என்ன பண்ணார்? நம்மள பாருங்க, விடுவித்திருக்கின்றார், நம்ம இயேசு மாதிரி மாத்தி இருக்கின்றார். அப்போ இது ரெண்டும் தெரிஞ்ச பிறகு நாம என்ன பண்ணணும்? அவர் மாதிரி இருக்க செயல்படணும். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். Praise the Lord. Thank you, Jesus. அப்போ எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு பார்த்தா, கடவுளுடைய வார்த்தை மூலியமாக, கடவுளுடைய நல்லதின் மூலியமாக நாம் என்ன பண்றோம்? நம்மளுடைய சிந்தனைய, கடவுளுடைய நல் செயல் மூலியமாக நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நாம வாழ்கின்றோம். Praise the Lord. ஓகேவா? தேர்ட் encourages to repent. நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றது? நாலாவது என்னன்னா, நம்மளுடைய அந்த ஊனியல்பின் செயலுக்கேற்ப நடக்கக்கூடாது. ஓகேவா? இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, the word demands that we live the cross. அதாவது கிராஸ் தூக்கிட்டு நடக்க சொல்லியிருக்காரு. கரெக்டா? அப்போ அது என்னது சொல்றாருன்னா, உங்களுடைய அழுக்குகளை பத்தி சொல்றாரு. உங்களுடைய அழுக்கு எங்க இருக்குன்னா, உங்களுடைய அந்த அழுக்கு நம்மளுடைய ஊனியல்புல தான் இருக்கும். Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. திருத்தூதர் பணி 2:38 பார்ப்போம். ரிப்பென்டன்ஸ், மனம் மாறுங்கள். கரெக்ட். அதற்கு பேதுரு அவர்களிடம், மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கான ஒவ்வொரு
ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது. Praise God, thank you Jesus, hallelujah. புரியுதா? அப்போ கடவுளுடைய வார்த்தை என்ன செய்யுது? நம்மளை மனம் மாறி கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறது. அதான் இப்ப சொல்றா பாருங்க, நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஒருவரும் கிறிஸ்து பேர் திருமுழுக்கு பெறுங்கள், அப்போது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். எதற்கு? இந்த வாக்குறுதியின்படி வாழ்வதற்கு. இந்த வாக்குறுதி நம்மளுக்கு தான். அப்போ இந்த ஊனியல்பு என்ன பண்ணும்னா, உங்களுக்கு நல்லது செய்ய கூடாது. Praise the Lord, thank you Jesus. 2 minutes now, ஒரு நிமிஷம். Let's pray in tongues for 2 minutes. Praise God, thank you Jesus, hallelujah. ஓகேவா? அப்போ கடவுளுடைய வார்த்தையில என்னது? கடவுளுடைய வார்த்தையின் மூலியமாக அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்ய வைக்குது? ஊனியல்பின் படி வாழாம சிலுவையின்படி வாழ்றது. சிலுவையின்படி வாழ்றதுன்னா மற்றவர்களுக்காக வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக வாழ்ந்தார், நாமளும் மற்றவர்களுக்காக வாழணும். ஓகே, அடுத்தது இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தா ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்மளை மண்ணையும் ஒரு புது மனிதனாக உருவாக்க வைக்கிற ஒரு தன்மை இந்த வார்த்தைக்கு இருக்குது. பிரேஸ் காட். நம்மளை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, எப்படி நம்மளை தயாரிப்பு படுத்துறார். ஓகேவா? அதை நாம பார்க்கிறோம், அதை நாம படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? நம்மளை ஆயத்தப்படுத்துறார் எதற்கு? அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக. நம்மளை அப்படியே ஒரு புது மனிதனாக கடவுள் மாத்துறார். தூய ஆவியானவர் பெற்றுக்கொள்ளபடி நமக்கு வழி வைக்கிறார். தூய ஆவியானவர் நமக்கு எல்லா ஸ்ட்ரென்த், எபிலிட்டி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நம்மளுக்கு விசுவாசத்தின்படி வாழ வைக்கிறாரு. Praise the Lord, thank you Jesus. and அப்படியே ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய மனிதனாக உருவாக்குறார். நான் எங்க சர்ச்ல போய் ப்ரீச் பண்ணா இப்ப என்ன இருக்கலாம், இந்த பையன் நான் இப்படி ப்ரீச் பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ரீஜெனரேஷன். இது எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தை. ஓகே, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாயின் மூலியமாக கடவுளை புகழ்ந்து ஆராதிப்பது. ஓகேவா? இதை அவர் என்ன பண்றாரு? நமக்காக செய்யறார். எது செஞ்சாலும் கடவுளை புகழ்ந்து அவரை புகழ்வதற்காக தான் செய்யணும். If we do everything, we have to give glory to God. நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, நாம என்ன பண்ணணுமா? கடவுளுக்கு நன்றி செலுத்தணுமா? இதுல ஒரு கேட்ச் இருக்கு. எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் நன்றி செலுத்துங்கள் பைபிள்ல போடல. எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள் தான் பைபிள்ல போட்டிருக்கு. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ பிரதர் ஜூட் தேங்க் பண்ண சொன்னாரு. அப்போ நான் எல்லாத்துக்காகவும் தேங்க் பண்றேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க நன்றி செலுத்தணும். நீங்க இந்த சூழ்நிலைகளுக்காக நீங்க நன்றி செலுத்தீங்கன்னா அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த சூழ்நிலையை கடவுள் தான் உருவாக்குனாருன்னு அர்த்தமாயிடும். அதான் சொல்றாங்க, தேங்க் காட் நாட் ஃபார் பட் இன் ஆல் சிச்சுவேஷன்.
அப்போ நம்மளுடைய உடல் என்ன பண்ணணுமா, எப்பொழுதும் கடவுளுடைய வார்த்தையை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கணும். கோவால ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு ஹவ் ஆர் யூ பிரதர் அப்படின்னு கேட்டா போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு பிளெஸ்ஸிங் அடிச்சு விடுவார். அத கேட்டு நம்மளுக்கே வந்து ஐயோ! இவர மாரி நம்ம வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவர் பேச தொடங்குனாருன்னா அப்படியே ஸ்கிரிப்சரா தான் வந்துட்டு இருக்கும். அததான் கடவுள் சொல்றாரு. வேற எதையுமே மண்டையில ஏத்த மாட்டாரு. வேற எதையுமே தியானிக்க மாட்டாரு. எந்த பிரச்சனையுமே ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அப்படியா பாத்துக்கலாம். அத அப்படியே கடவுள்கிட்ட போட்டுட்டு அவர் பாட்டு மூவ் ஆயிட்டு இருப்பார். அவருக்கும் என்ன நடக்குதுன்னு எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அப்போ அப்போ கடவுள் நம்மள என்ன பண்றாருன்னா எப்பொழுதுமே கடவுள் வந்து நம்மளுடைய அவருடைய வார்த்தையை புகழ்ச்சி புகழ் பாடுறதுக்காக நம்ம வச்சிருக்கணும். ஓகே. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு செஞ்ச நல்லத நீங்க பிறருக்கு போய் எடுத்துரைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம எப்படி இந்த வார்த்தையானது உங்க வாழ்க்கைய மாற்றுச்சுன்றத வந்து மத்தவங்களுக்கு சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, கடவுளுக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்க. அவருக்கு மகிமை செலுத்துறீங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த டெஸ்டிமனி சொல்லும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் டெஸ்டிமனி சொல்லியிருப்பாங்க. சாத்தான் இது செஞ்சான், சாத்தான் அது செஞ்சான், சாத்தான் கீழ தள்ளி விட்டான், சாத்தான் மேல தள்ளி விட்டான், மேல தூக்குறான், கீழ இறக்குனான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. பிரேஸ் காட். ஆனா கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கடவுள் வார்த்தைக்குள்ள வந்தேன், கோயிலுக்கு வந்தேன், ரெட்ரீட்ட கேட்டேன், எல்லாம் சரியாயிடுச்சு. அப்ப இதுவரைக்கும் நீங்க யார புகழ்ந்தீங்க? கடவுளையா? கிடையாது. சாத்தான தான் புகழ்ந்துட்டு வந்திருக்கீங்க. இது வேற மாரி இருக்கணும். எப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் சாத்தான் என்னெல்லாம் செய்வான்ட்டு. இவன் பண்ணது இவ்வளவுதான். ஆனா கடவுள் எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கடவுளை நீங்க வந்து ஒரு டெஸ்டிமனி மாதிரி சொல்லணும். நான் இந்த பிரச்சனை வரும்போது இந்த வார்த்தை எடுத்தேன், தியானிச்சேன். இந்த பிரச்சனை வந்தது. கடவுளுடைய வார்த்தையில ஆழமா நின்னேன். அதை புடிச்சுக்கிட்டே இருந்தேன். கடவுள் எனக்கு ஒரு வழியை காட்டினார். அந்த வழியில நடந்து வா அப்படின்னு சொன்னார். அவரோட பேச்சை கேட்டேன். மத்தவங்க பேச்ச கேட்க வேணாம். ஒரு சாம்ஸ் 1 அதுபடி இருந்தேன். இதுதான் டெஸ்டிமனி. உங்களுடைய டெஸ்டிமனி எப்படி இருக்கணும்னா, கடவுள் உங்களுக்கு என்ன செஞ்சாருன்றதை சொல்றதை விட்டுட்டு கடவுளுடைய வார்த்தை உங்ககிட்ட வந்ததுனால நீங்க எப்படி மாறினீங்க? அப்பதான் பிரதர் ஜான்சன் அடிக்கடி கேட்பார். டெஸ்டிமனி சொல்லும் போது இதாச்சு இதாச்சு அப்புறம் நெக்ஸ்ட் 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 நமக்கு புரியாது. எதுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்றாரு? ஐ நோ திஸ் வில் ஹேப்பன். பட் டிட் யுவர் லைஃப் சேஞ்ச்? டெல் மீ தட். ஹவ் டிட் யுவர் லைஃப் சேஞ்ச்? அப்போ என்னோட வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தைக்குள்ள வர்றதோ, இல்ல எனக்கு காசு கிடைக்கிறதோ, இல்ல எனக்கு வந்து சுகம் கிடைக்கிறதோ, அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் டெஸ்டிமனி. அதுக்கப்புறம் கடவுளுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாத்தி, அவருக்கு நீ எப்படி நன்றி செலுத்திட்டு இருக்க, அவருடைய மகிமையை நீ எப்படி பிறருக்கு பறைசாற்று. ஜேம்ஸ் யாக்கோபு 1:2 நாம் பார்க்கிறோம். எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியா இருங்கள். எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியா இருங்கள். ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் whenever you face trials அப்படின்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். Praise God. Thank you Jesus. Hallelujah. அப்போ நம்மளை எப்படி ரெடி பண்றாருன்னு பார்த்தோம்னா, முதலாவது வந்து நம்மளை வந்து மீட்டெடுக்கிறார். அடுத்தது வந்து இயேசு கிறிஸ்துவை பெறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அடுத்தது வந்து இயேசு கிறிஸ்துவை பெற்ற பிறகு அவரை பத்தி நம்ம அறிந்து கொண்டோம். அறிந்து கொண்ட பிறகு நம்மளே அறியாம நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய மனம் மாற்றப்படுகிறது. தூய ஆவியானவர் வழியாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இந்த வார்த்தை நமக்குள்ள வந்துட்ட பிறகு இந்த வார்த்தை நமக்கு வந்து கடவுளுடைய சிலுவைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ சொல்றார். அதாவது மற்றவர்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுளுடைய வார்த்தையை நம்மளை வந்து டிமாண்ட் பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வார்த்தை நம்மளை வந்து ஒரு புது மனிதனாக மாற்றி, இதுதான் உன்னுடைய வேலைன்றது காட்டுறது. இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் இல்ல, இதுதான் உண்மையான வேலை. அது பண்றாரு கடவுள். அதை வந்து இந்த கடவுளுடைய வார்த்தை மூலியமாக பண்றார். அடுத்தது எப்போதுமே கடவுளை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அதை வந்து சொல்லி முடிக்கணும். ஓகே, நான் நேத்தே சொன்னேன். சரி, இவ்வளவு விஷயம் இருக்குது பிரதர், கரெக்ட். இதை எப்படி நாங்க இதுக்குள்ள டாப் பண்றது? இதை எப்படி நாங்க ஆக்சஸ் பண்றது? ரோமையர் 5:1 பார்த்தோம்னா,
ஓகே. ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவராகிய உள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம இப்ப என்னன்னா கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். எப்படி? நம்பிக்கையின் மூலியமாக. நம்பிக்கை எப்படி வருது? அந்த விசுவாசம் எப்படி வருது? கடவுளுடைய வார்த்தையை கேட்க கேட்க அந்த விசுவாசம் வருது. அந்த விசுவாசத்தின் மூலியமாக நமக்கு கடவுளுக்கு ஏற்புடையவராகிய உள்ள நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். ஓகே. நமக்கும் ஆண்டவருக்கும் நல்லுறவு இருக்கா? நீங்க தான் சொல்லணும். இருந்ததுன்னா இப்ப அடுத்த வசனத்துக்குள்ள போலாம். அப்படி இல்லைன்னா திருப்பி நாம் இதை செய்யணும். நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கணும். நாம் இப்போது அருள் நிலை பெற்றிருக்கின்றோம். கடவுளோடு நல்லுறவு கொண்டு இருக்கும் போது நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா கடவுளோடு அருள் நிலை பெற்றிருக்கின்றீர்கள். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான். அதாவது இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா த்ரூ கிரேஸ் அண்ட் த்ரூ ஃபேத் யூ ஆக்சஸ் திஸ் கிரேஸ் வரும். இந்த அருள் நிலையை நம்ம எப்படி பெற்றிருக்கின்றோம்? கடவுள் மீது உள்ள விசுவாசம் அல்லது நம்பிக்கையின் மூலியமாக நாம் இந்த அருள் நிலையை பெற்றிருக்கின்றோம். இது எப்படி? இயேசு கிறிஸ்து மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால் தான். அவர் வழியாக கிடைத்தது கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. ஓகேவா? இங்கிலீஷ்ல எப்படின்னா யூ ஆக்சஸ் திஸ் கிரேஸ் த்ரூ ஃபேத் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நாம இமெயில்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இந்த இமெயில் ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. அதனால உங்க பாஸ்வேர்டை யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. யூசர் ஐடி போடுவீங்க, பாஸ்வேர்டு போடுவீங்க, அப்புறம் உள்ள ஆக்சஸ் எடுக்கிறீங்க. அதே மாதிரி இந்த இமெயில்ன்றது கிரேஸ், எல்லாமே அதே தான். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் ஃபேத். ஓகேவா? அப்போ இந்த இதுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கான நமக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு பார்த்தா கடவுளுடைய வார்த்தையை தினமும் தியானிப்பது. கடவுளுடைய வார்த்தையில இருந்துதான் நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவர் வார்த்தையில தான் வல்லமை இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அந்த பவருக்குள்ள நாம் டாப் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு புது வீடு கட்டுறீங்க. புது வீடு கட்டிட்ட பிறகு அப்படியே விட்டுற மாட்டாங்க. அடுத்து என்ன வேலை பண்ணுவாங்கன்னா கரண்ட் கொடுப்பாங்க. அவங்களுடைய வேலை என்ன? இந்த சுவிட்ச் பாக்ஸ் மூலியமா மெயின் எலக்ட்ரிசிட்டியை டாப் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டியை உள்ள கொண்டு வர்றது. அதுக்கு என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வயர்ஸ் அதெல்லாம் செஞ்சு சுவிட்ச் பாக்ஸ் எலக்ட்ரிக்கல் அவுட்லெட்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்றாங்க? அந்த எலக்ட்ரிசிட்டியை டேப் பண்றாங்க. இதெல்லாம் செய்யாம நம்ம போய் டேப் பண்ணா என்ன ஆகும்? தாக்கடிச்சு ஆகும். அதே மாதிரிதான் இப்போ கடவுளுடைய வார்த்தையை வச்சுதான் இந்த வல்லமைக்குள்ள நாம டேப் பண்ணோம். அதை தட்ட ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த வல்லமையை நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது கடவுளுடைய அந்த வல்லமையை நம்ம வாழ்க்கையில செயல்களை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வல்லமைக்குள்ள போறதுக்கான 3 விஷயம் என்னன்னு பார்த்தா, முதலாவது கடவுளுடைய வார்த்தையை நாம தினமும் படித்து அதை தியானம் செய்ய வேண்டும். முதலாவதான கமாண்ட்மெண்ட் யோசுவாக்கு கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? இந்த திருச்சட்ட நூலை உன் முன் நின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதை தியானம் செய் அப்படின்னு சொல்றாரு. திருச்சட்ட நூலை முன் நின்று அகற்றாதேனா கடவுளுடைய வார்த்தையை படி, கடவுளுடைய வார்த்தையே பேசு, அவ்வளவுதான். அது எப்ப பார்த்தாலும் இதுவே கொண்டு போகணும் அவசியம் கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை படி, கடவுளுடைய வார்த்தையை பேசு, அதுதான் அவர் சொல்றது. அப்போதான் அந்த வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையில செயலாற்றுவதை நம்மளால பார்க்க முடியும். அப்போ நம்ம எப்படி காலையில எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குறோம்? எப்படி காலையில எந்திரிச்ச உடனே டீ குடிக்கிறோம், சாப்பாடு சாப்பிட்றோம், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ், டீ இதுன்னு சாப்பிட்றோம். எப்படி நீங்க டெய்லி இதெல்லாம் பண்றீங்களோ இது முக்கியமான விஷயமா. பிரஷ் பண்ணாம உங்களால சாப்பிட முடியாது. கரெக்டா? பிரஷ் பண்ணாம நம்மளோட இதை நம்மளே இது பண்ண முடியும். அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? பிரஷ் பண்ணாம இருக்க முடியாது. அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தையை படிக்காம ஒரு நாளும் இருந்துராதீங்க. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அதே மாதிரி இந்த டெய்லி நீங்க கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு அங்கமாக இருக்கணும். எப்படி டெய்லி நீங்க பிரஷ் பண்றீங்களோ, எது ஸ்டார்ட் பண்றீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் போய் பிரஷ் தான் பண்ணுவீங்க.
Praise God. Thank you, Jesus. Hallelujah. அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தையை படித்து அதன் தியானம் செய்யறது டெய்லி உங்களுடைய அங்கமாக இருக்க வேண்டும். முதலாவது அதுதான். அந்த வேர்டு என்ன ஆகுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில நேச்சுரலா அது வந்து ஒரு பாட்டா வரணும். எவ்ரிடே லைஃப் ஸ்டைல் வரணும். அதுதான் வந்து யோசுவாக்கு சொல்றாரு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம என்ன படிக்கிறோமோ, என்ன தியானம் செய்யறோமோ அதை வந்து செயல் வடிவத்துல காட்டணும். மூணாவதான ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு யோசுவாக்கு, இதில் எழுதியுள்ள அனைத்தையும் நீ கடைபிடிப்பதில் கவனமாயிரு. இன்னைக்கு கடவுள் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, அந்த வார்த்தையை நீங்க தியானம் செய்றீங்க, தியானம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு பயங்கர ஒரு ரெஸ்பான்சிவா இருக்கிறீங்க, திடீர்னு அந்த இடத்துல தான் உங்களுக்கு டெஸ்ட் வரும். அந்த இடத்துல நீங்க கடவுளை ஒபே பண்றீங்களா இல்லையா, கீழ்ப்படுகிறீங்களா இல்லையா? இன்னைக்கு கடவுள் அது வார்த்தை கொடுக்குற உன்னுடைய தாவீதுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து சொல்லுவார், வாயை மூடிக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? அப்போ உங்களுக்கு அந்த வசனம் வருது, நீங்க படிக்கிறீங்க. அப்போ அன்னைக்குன்னு பார்த்து உங்க மனைவியோ உங்க கணவரோ இல்ல உங்களுடைய அந்த மதர் இன் லாவோ இல்ல ஃபாதர் இன் லாவோ இப்ப யாரோ வந்து வேண்ட வம்பு கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியுது இன்னைக்கு நாம படிச்ச வார்த்தைப்படி வாயை திறக்க கூடாது, சைலண்டா இருக்கணும். ஆனா என்ன பண்ணிடுறோம், தெரியாம வாயை திறந்துடுறோம். அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை என்ன நடக்குதுன்னு. கடவுளுடைய வார்த்தை மூலியமாக அவருடைய வல்லமைய ரிலீஸ் பண்ண வேண்டிய நாம தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சாத்தானுடைய வல்லமையை ரிலீஸ் பண்றோம். இந்த வல்லமை நம்ம ஏற்கனவே ஒரு 7 பாயிண்ட் பார்த்தோம்ல, இந்த வல்லமை மாற்றக்கூடிய வல்லமை. இந்த வல்லமை எப்படி உங்க வாழ்க்கையில செயல்படும் பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிதல் மூலியமாக. பவர்ஃபுல் லிவிங் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பவர்ஃபுல் ஒபேயிங். கடவுளுடைய வார்த்தையை நீங்க கீழ்ப்படிதல் மூலியமா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை படிச்சு தியானம் செய்து நீங்க என்ன வார்த்தையை படிக்கிறீங்களோ, எதை தியானம் செய்றீங்களோ அதை நீங்க உங்க செயலை காட்டணும். இது வந்து ரெண்டாவது. ரெஸ்பாண்ட் டு வேர்ட் இன் ஒபீனியன்ஸ். செயல்ல நீங்க வந்து காட்டணும். மூணாவது என்ன பார்த்தேன் என்னன்னா, மற்றவங்களுக்கு இந்த வார்த்தையை போய் சொல்லணும். இப்போ நீங்க கடவுள் வார்த்தையை கீழ்ப்படிந்த பிறகு உங்க வாழ்க்கை மாறினதை உங்களால பார்க்க முடியுது. Praise the Lord. Thank you, Jesus. எல்லாம் வந்து கேட்கிறாங்க. இப்போ இந்த ஒரு இதுல வந்து மத்தவங்க வளரணும்ன்றத வந்து நீங்க இருக்கணும். அதுதான் லிவ் ஃபார் த கிராஸ். மத்தவங்களுக்காக வாழணும். ஏதாவது வந்து கேட்டா சொல்லி கொடுங்க. ஒரு காலகட்டத்துல எல்லாம் இருந்தது, யாராச்சும் ஒரு நல்லா படிக்கிறாங்களோ இல்ல நல்ல பிசினஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட போய் நீங்க எப்படி இவ்வளவு சக்சஸ் ஆனீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரம் சொல்ல மாட்டாதா, அப்படியே சும்மா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்வாங்க. முக்கியமா இந்த பேக்கரி ஷாப், இந்த கேக்ஸ் இதெல்லாம் பண்றாங்க அவங்க சொல்லுவாங்க, அவங்க எப்படி நீங்க இதெல்லாம் உள்ள ரெடி தான் பண்றீங்க? சும்மா யூடியூப் பார்த்து கத்துக்கினேன். நமக்கு தெரியும் அது யூடியூப் பார்த்து கத்துக்கிறது கிடையாதுன்னு. டீப்பா கிளாஸ் போயிட்டு கத்துக்க முடியும். அதை வந்து அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. ஏன்னா மத்தவங்க வளரக்கூடாது. ஆனா கடவுளுடைய வார்த்தையில இருக்கிறவங்க என்ன எப்படி இருக்கணும்னா, மத்தவங்க வளர்றத நீங்க பார்க்கணும். நீங்க எப்படி உயர்கின்றீர்கள் என்ற பாக்குறது எப்படின்னா, நீங்க மத்தவங்களுக்கு எப்படி கத்துக் கொடுக்குறீங்கன்றத வச்சுதான் உங்களோட உங்களுடைய அந்த உயர்வு இருக்கு. கடவுளுடைய ராஜ்யத்துல எப்படின்னா, உலகத்துல மத்தவங்க தட்டிட்டு நீங்க மேல வரலாம். கடவுளுடைய ராஜ்யத்துல அப்படி தட்டிட்டு மேல வர முடியவே முடியாது. மற்றவர்களுக்கு உதவுனா மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு உயர்த்துவார். அப்போ யாராவது உங்க வாழ்க்கை என்ன இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லலாம், அப்படியா நான் கோயிலுக்கு வந்து அதனால சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போக கூடாது. நீங்க என்ன கோத்ரூ பண்ணீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்தது, அது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி அவங்களை புரிய வச்சு அவங்களையும் இந்த விசுவாசத்தின் மூலியமாக கொண்டு வரணும். உங்க வாழ்க்கையில நடந்தது மட்டும் நீங்க இருக்கக்கூடாது, அதை கொண்டு மற்றவங்களுக்கு கொண்டு போய் நீங்க வந்து சேர்க்கணும். அப்போ அதுதான் வந்து ஒரு வசனத்துல வந்து சொல்லுவாரு, 2 கொரிந்தியர் 3
இல்ல 5 2 Corinthians 5:18. ஓகே 19ல பாருங்க. உலகின் குற்றங்களை பொருட்ட மட்டில் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நம் அனைவரும் கடவுளோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாக்குங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். அதாவது கடவுள் எப்படி நம்ம ஒப்புரவாக்கினார்? இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு ஒப்புரவாக்கினார். அப்போ சீடர்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து நம்மளை ஒப்புரவாக்கணும். அவர் என்ன பண்றாங்க? அவருடைய வார்த்தையை வச்சு ரிகன்சைல் பண்றாங்க, ஒப்புரவாக்குறாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும்? நாம மற்றவங்களுக்கும் இதை போய் சொல்லணும். இதை பாருங்க, நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டதுனாலதான் இந்த மாதிரி என் வாழ்க்கையில மாற்றம் இருக்குது. நான் எப்போதுமே இதான் சொல்வேன், என்னப்பா உன் வாழ்க்கையில ரொம்ப மாற்றம் தெரியுதுப்பா, அந்த மாற்றம் உங்களுக்கும் நடக்கணும்னா நீங்க கடவுளுக்குள்ள வாங்க. அந்த மாற்றத்தை கடவுள் உங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் சொல்றது செய்யணும். ஐயோ, அவர் சொல்றதா நம்மளால செய்ய முடியாதுப்பா என்ன நினைச்சுப்பாங்கன்னா, என்னையும் நானும் ப்ரீச் பண்ண வரணும். ப்ரீச் பண்ண வர்றது கிடையாதுங்க. ஆனா மாறாக கடவுளுடைய செயலை நம்ம செய்யணும். அவர் சொல்றதை நம்ம செய்யணும், அவ்வளவுதான். அப்புறமா சொல்லி கேட்கும்போது இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ அவங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கத்துப்பாங்க, அவங்களும் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம கொடுக்கறத நம்மளுடைய வேலை. அதுக்கப்புறம் அது வந்து தூய ஆவியானவருடைய செயல். அப்போ இது இந்த 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 பவர்ல டேப் பண்றது எப்படி? 3 விஷயம். கடவுளுடைய வார்த்தையை டெய்லி படிக்கணும், அதை தியானம் செய்யணும், அதுல சொல்ற 2வது அதுல இருக்கிறது எல்லாத்தையும் கீழ்ப்படிதல். அடுத்தது 3வது, உங்களுக்கு கீழ்ப்படிந்த பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை பார்த்துட்ட பிறகு அதை மற்றவர்களுக்கும் போய் பறைசாற்றணும். இதுதான் வந்து கடவுளுடைய வார்த்தையில் உள்ள வல்லமை. அந்த வல்லமையை நாம அந்த வல்லமை எல்லாருக்கும் இருக்கு. அந்த வல்லமையை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரதுன்று நாம வந்து பார்த்துட்டோம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, அப்போ சிஸ்டர் ஒரு நன்றி அறிதல் பிரேயர் செய்ய முடியுமா? பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பிதாவை போற்றி புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. கடவுளின் வார்த்தை எவ்வளவு வல்லமை மிக்கது என்று இந்த வகுப்பின் மூலம் கற்றுத் தருவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்ப அதை எங்கள் வாழ்வில் பயன்படுத்தவும், நாங்கள் அந்த வார்த்தையை ஆண்டவரே இரவும் பகலும் சிந்தித்து தியானிப்பவர்களாகவும், அதை தினமும் படித்து அதன்படி எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் கொண்டு செல்லவும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக ஒவ்வொரு வார்த்தையையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தியானித்து கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்வில் ஏற்படுகிற மாற்றங்கள் பிறர் வாழ்விலும் ஆண்டவரே அது பிறர் காணும்படிக்கு, அது பிறர் வாழ்வையும் மாற்றும்படிக்கு தகப்பனே இறை வார்த்தையில் நாங்கள் பற்று கொண்டவர்களாக அதன்படி வாழக்கூடியவர்களாக ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வகுப்பின் மூலம் எங்களுக்கு கற்று தந்ததற்காக நன்றி. இந்த வகுப்பை நடத்த சகோதரருக்கு அந்த வலிமையையும் அந்த ஞானத்தையும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த எளிய ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். திருப்பி நாம அடுத்த வாரம் பார்ப்போம். அது வரைக்கும் கடவுள் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.